ஐயோ கடவுளே அதை குடிச்சு ஐயோ கடவுளே அடிவாங்க பார்த்தேன்டா மக்களே அந்த இடத்துல யாரும் குடிச்சு தெரியாது மக்களே பொம்பளை பிள்ளை குளிக்க ஏன்னா ஊராக்கள் சேர்ந்த மாதிரி கட்டி வச்சுல அடிப்பாங்க நமக்கு ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பயணத்தினுடைய 3வது நாள் காலை பொழுது ஜூன் 27. இப்போ நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 10:53. உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறேன்னு 10:53. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய 3வது நாள் பயணம் ஆரம்பம். 3வது நாள் பயணம் ஆரம்பம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ 10:53 எங்களுடைய பயணத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே வெளிக்கிட்டு வந்துருந்தோம். எங்கே அப்படின்னு சொன்னால் வந்துட்டு புலனறுவை கிரித்தலை அப்படின்ற இடத்துல, அதாவது எங்களோட வீடியோ இரவு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டது வந்து 12 மணி ஆச்சுண்ணே. 12 மணிக்கு சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் இருக்கிற டைமுக்குள்ளே வந்து வீடியோ எடிட் பண்ணி இப்போ காலையில் வந்து ஒரு 9:30 போல் நாங்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனுஷன் ப்ளாக்ல வந்து எங்களுடைய சமையல் வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம். பார்க்காதாக்கள் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தொடர்ச்சி வந்து உங்களுக்கு விளங்கும். அந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைய இரவு, அதாவது நேற்றிரவுன்னு இரவு நாங்கள் தூங்கியிருந்தோம். நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிதி தன்னை ஜங்ஷன்ல இருந்தால் இப்போ நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கோம். காரணம் என்னென்றால் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அந்த அக்காவினுடைய வீட்டை போக்குள்ள நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். எங்களுடைய நண்பர்கள் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அவங்களோட போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி இரவுல வந்து தங்கி நிற்கிறாங்க, எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஆராய்ஞ்சி அவங்களோட சேர்ந்து நாங்களும் இன்றைய நாளை வந்து அவங்களோட வந்து கழிக்க போகிறோம். இன்றைக்கு நைட்டு முழுக்க காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் தங்க போகிறோம். நீண்ட நாளுக்கு பிறகு பயங்கரமான காடு பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கையை எப்படி வாழ்றாங்க, நாங்கள் வாழ்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்க வந்து எப்படி வாழ்றான்னு பார்க்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு மாடுகள் கொண்டு வந்துட்டு மாடு மேய்க்கிறது, அடுத்து வேளாண்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய நண்பர்கள், அதாவது நண்பர்களுக்குள்ள வயசு அவ்வளோ பெருசு இல்லை, எங்களோட வயதுக்கு ஈக்குவலாக நாங்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. அவங்களோட இன்றைய நாள் நாங்கள் போக போகிறோம். நிறைய நேரம் கழிச்சிட்டு இருக்காமன்னு மற்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோவில் நான் அந்த சாந்தியக்காட வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்லி போட்டதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈக்குவலான சம அளவான கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு முறை மட்டும் சாந்தியக்காடை போங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாந்தியக்காட வீட்டை வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக கூறுறாங்களே. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோக்களை வந்து கமெண்டுகள் வந்து வருமா இருந்தால் 200க்கும் மேற்பட்ட கமெண்டுகள் வருமா இருந்தால், அதாவது போங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து 100% இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஓமனியாமடு காட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் போகிறோம். உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போதும். நிறைய நாள் காட்டுக்குள்ளே நாங்கள் தங்கி நின்றுருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நண்பர்களோட. அது மரத்துக்கு மேலே இருக்கிற வீட்டில் வந்து இருக்க போகிற மக்களே அப்படி நாங்கள் போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்து வந்து எங்களுடைய வீடியோக்களை இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற வீடியோவை நாங்கள் சுட ஒரு மணித்தாளத்திலே வீடியோக்களை வந்து நாங்கள் அப்லோட் செய்வோம்ன்றதை வந்து இந்த இடத்துல தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ரிதி தன்னை அப்படின்னு இடத்துல நிற்கிறோம். அங்கே தாண்டி வந்துட்டோம். அந்த பக்கம் தான் வந்து நாங்கள் இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த பாருங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டு நாங்கள் எதால் போகணும் ஓமனியாமடு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வலது பக்கம் ஒரு ஜங்ஷன் இருக்கு பாருங்க, இதால் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்க மக்களே, வலது பக்கம் இருக்கு பாருங்க. இதுவும் வந்து புலனறுவை மாவட்டம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 9:30 அங்கே இது வெளிக்கிட்டு 10:53 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ரெண்டு இடம் வந்து 58 கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இப்போ நாங்கள் பயணித்து வந்திருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 9:30 ஆரம்பிச்சோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே, வீடியோலாம் அப்லோட் பண்ணி தூங்குறதுக்கு கடும் லேட் ஆகிதுனே. என் குரல்லையும் வந்து சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு குரல். சகானா காதல் அந்த குரல் நம்பர் இது. காதலின் ஆசை யாரை விட்டதோ
லைட்டா வருதா அதான் அப்படித்தான் இருக்கு குரல். என்ன பாட்டா படிச்சுக்கிற வேற பாட்டு வேற நம்ம உருவாய் படிக்கிறானே ஒரு பாட்டு. ஒரு வெண்ணிலவை மயக்கும் மன்மதனா ஜீவன் ஜீவாஜி அதே வர மாட்டேன். வேற ஒரு பாட்டு என்னடா ரோட்டு சொன்ன மாதிரி அப்படி மோசமா இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க கடவுளே அங்கால காடா மகளே. உங்களுக்கு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல. பயங்கரமான பள்ளமா இருக்கு மகளே. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிச்சு வாங்க. ஏன்னா கார்ல வந்து சீட்டு இருக்கு. எங்கிட்ட 2,07,000 பேர் எங்க குடும்ப உறவுகள் அவங்களுக்கும் சீட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்துல நீ இருந்து வரலாம். இது வந்து ஒரு காரை நினைக்காதீங்க. ஒரு 2,000 பேர் இல்லை 2,00,000 பேருக்கு கூட ஒரு ரயில் நினைங்க. அண்ணோட ஒருக்கா கேளு இதானாண்டு ஒருக்கா சந்தேகத்துக்கு சிங்கள ஏரியா அண்ணா ஓமணியா மாடு கலிங்கண்டே மே கேத கிலோமீட்டர் இது மெகா மெகா ஃபாரஸ்ட் ஏரியா. அது மெகா கெலிங் தான் ஃபாரஸ்ட் ஏரியா. அலியா என்ன அது அலியா அது என்ன மேக டைம் மேக டைம் நைட் டைம் அலியா ஓகே 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 ஓகே. என்னடா தமிழாக்கள் இருப்பாங்க சிங்களாக்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க. ரிதி தானடா அப்ப சிங்கள பேர் தானடா அது தன்னன்ற சிங்களம் தானே. இந்த ரோட்டை கிடக்குது எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுக்கும். ஓண்டா பை இது என்ன ரோட்டா பை அடிடா கோல் அடிடா நண்பனுக்கு. காதல் அப்படிதான் எழுக்கிறாரு. கேட்டு போமா. ஹலோ 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 மஜினி வணக்கம். அனுஷங்க கேங்கடா. ஹலோ என்ன கவரேஜ் நல்ல முதலாளிக்கு போல எப்படா வீடியோ அப்லோட் பண்றாங்க. இப்போ சொன்னோம் வீடியோலாம் அப்லோட் பண்ணலாமா கவரேஜ் இருக்குமாட்டு. நாங்க நிற்கிற காட்டில் மக்களுக்கு கவரேஜ் இல்லை. இங்க எப்படின்னு தெரியல எங்களுக்கு. நார்மல் கோடை கட்டார அளவு கவரேஜ் சொன்னா நார்மல் கோடை கட்டாதுனே. மஜி ஹலோ ஆமாம் விளங்குதோ. என்னென்றால் நாங்கள் இப்போ அந்த ரிதிதானே சந்திலிருந்து ஓமனியா மாடுக்கு போகிற வழி தானே கிரவல் ரோட். நேராக வந்து இடத்து வரணும். சரி சரி காடா அங்காலே ஒரு சைடு காடு ஒரு சைடு வயல்னே. யானைக்குமா யானை 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 நிக்குமோ வருமா வாரம் 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 வாரம். சரி சரியா ஓகே ஓகே. முஸ்லீம் மக்கள் இருக்காங்கண்ணே. பாருங்க மக்கள் எப்படி ரோட் உண்டு. இப்படி அடைங்கடா புளிதிடா ரோட். அடே ஏதோ பை விழுந்து இருக்குடா பஸ்ல நமக்கு உதவுமே ஏதாவது தேவைப்படுமே. பரவாயில்ல எம்டிங்க மகளே. ரோட்டில் வந்து ஒரு பஸ்ல விழுந்துடாக்கு உரவேக் உண்டு உரவேக் என்ன அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க உனக்கு கடை பிடிக்கணும். மகளே இங்கே பாருங்க யாரோ பைக்லேயோ இல்லை ஒரு சைக்கிளில் வந்து கொண்டு வைக்காங்க உரவேக். காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்படியான வெஹிக்கிள்லாம் வந்து எங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த ரோட்டில் நடந்து எடுத்துட்டு இதை குடிக்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது ஒருத்தர் மாதிரி திருப்பி வந்து பார்க்க மாட்டாங்க. விட்டு போனாலும் வேணே விழுந்திருக்கண்டு யாரும் எடுத்துருவாங்க. இது எங்களுக்கு உரித்தா கிடக்குது இல்லை. சில எடுக்க மாட்டாங்களா சில பெரிய வாட்டிலாம் எடுக்காது.
ரெண்டு இடத்து ஆறு அங்க பாரு கார் போறாங்க புழுதிய பாரு அம்மா வா சி இவ்வளவு அவசரம் வர்றான் குருவி படத்துல விஜய் ஓடி போறாங்க இந்த ரோட்ல இப்படி ஓட்டு வந்தவையா அவசரமா வந்திக்காரோ இது நான் குளிக்க விட மாட்டாங்க போடா பாத்ரூம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஏரியா வளாங்களா அது இந்த ஏரியா பார்த்தா தெரியல பாபு தண்ணி கொஞ்சம் பிரச்சனை வர மாட்டேங்கிட்டா என்ன தண்ணி பிரச்சனை அங்கால படிவா பச்சை பச்சல் இருக்கு அங்கால சைட்ல அவசியமான வாய்க்கா இல்ல நான் வறட்சி நினைக்கிறேன் அந்த ஒருத்தங்க அம்மா சுத்தி வரான் ஆளை சுத்தி சொல்லுவோம் ஆளு அலவாங்க சுத்தின தம்பிலே ஒருக்கா சுத்தி காட்டுடா சுத்தி காட்டுன் சும்மா தெரியாது சும்மா சுத்தி காட்டு முன்னுக்கு வா முன்னுக்கு வாண்டா ஓடி ஓடி அச்சா போடி ஓடியா ஓடியா சுத்தி காட்டுடா சுத்தி காட்டு சுத்தட்டா டேய் இது டாய்லெட்லடா பாக்கியால்ரா பாக்கியாலா ஓ இதே குளிக்கிறடா மாபி சீ யூடியூபரா நீங்க ஓமடா மாஷால்ரா மகளே உங்களுக்கு அப்படியே காரணம் பாருங்க பொறுக்க நிப்பாட்டி இங்க பாருங்க மகளே தெரியுதோ இது பாத்ரூம் ஆயிரு தானே மகளே ஆனா உள்ளுக்குள்ள தண்ணி காட்டுறேன் பாருங்க வடிவானா ஏன்னா இதில் ஃபிட் பண்ணா வந்து கலட்டி ஏன்னா கொலை திணிக்கணும் பாருங்க பாருங்க மகளே இறங்கி காட்டு வந்துடுறானே அப்படி இறங்கி வந்து மகளே பாருங்க எப்படி எழுது ஐயோ ஐயோ கடவுளே அடிவாங்க மாட்டேன்டா மக்களே அந்த இடத்துல யாரும் குடிச்சு தெரியாம மக்களே பொம்பளை பிள்ளை குளிக்க சரியா எங்களுக்கு தெரியுமாடா இப்ப இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டாரு உங்களுக்கு அப்ப இந்த பொடிய மாதிரி நடந்தது பொம்பளை பிள்ளை ஒன்று குடி கொண்டிருக்கு தெரிஞ்சுதான் என்ன நடக்க வருது டேய் நீங்களா இங்க வாங்கடா தம்பியாங்கள் நீங்களா சொல்றேன் ஒரு அக்கா உள்ளுக்கு வந்து குளிச்சு கொண்டிருக்காண்டு ஞாபகம் வரலையா இதான் பொம்பளை பிள்ளை குளிக்கிறேன் எங்களுக்கு தெரியா நான் கமரா ஆன் பண்ணி காட்டிது போற உள்ளுக்கு இன்னும் ஆடுறேன் பயந்து வந்துட்டா வாய்க்கால் செட்டப்ல செஞ்சு அப்படி வானே நல்லா இருக்கிறா பாய் சரிதான் ஓகேடா நாங்க இப்ப காட்டுக்கு போறோம் காட்டுல தங்கி நிக்க போறோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியோ இல்ல சும்மா சொல்றியோ என்ன கிசாந்தனோ பாத்தியா அவன் சும்மா நம்ம கேட்டிக்கான கிண்ணி அடிக்கிறான் ஹெல்பிங் வீடியோலாம் செஞ்சிருக்கீங்க அப்பனா ஓகே அனுஷன் அவன் அலவாங்க எல்லாம் வச்சு சுத்திடுறான் பாருங்க மக்களே பொடியல்ல ஹாயாட்டுங்கடா என்ன ரோட்டு வேலை செய்யலடா எந்த இடம் இது வந்து ரிஜித் நாங்க வாகனேரி வாகனேரி இங்க எங்கடா அண்டைக்கு அந்த பொடியல் நின்றா நைட்ல ரோட்ல ஓகேடா வார போயிட்டேனே சந்தேகம் ஓகேடா ஜாண்டைக்கு ஆஞ்சாலே ஓகே வார வேணே வைத்து ஓகேடா மக்களே என்ன விளக்குங்கண்ணா மக்களே நாங்க உள்ளுக்குள்ள வாய்க்கால் தெரியுதுன்னு சொல்லிடுது ஒரு கட்டடமா கட்டி அதுக்குள்ள வாய்க்கால் ஒன்று இருக்குன்னு கண்டுட்டு வீடியோ வந்து ஒன் பண்ணிட்டு போனோம் நாங்கள் அங்க போடா ஒரு அக்கா குளிச்சு கொண்டிருக்காங்க கடவுளே
போன போக்குல பயந்து திரும்பி ஓடி வந்துட்டோம். என்ன ஊராக்கள் சேர்ந்து மாதிரி கட்டி வச்சுல அடிப்பாங்க நமக்கு. ஆனா என்னடா சும்மா போறே வேற வச்சுடா இது வீடியோ எடுத்துக்கொண்டு போடாம கடவுளை. ஓகே மகளே, போய்கொண்டிருக்கோம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் மகளே. பார்த்தா அவங்கள தெரியும் நினைக்கிறேன். பாருங்க என்ன கலர் இருக்கு. நல்ல அகலமான ரோட் மகளே. வழியா தெரியும் பாத்தீங்களா? அகலமான ரோட் இருந்து வேலை இல்லை. ஏன் சொல்லுங்க, அப்போ ஃபுல்லா பள்ளமான ரோட். நம்ம ஏரியா ரோட்டு செய்யாம கிடைக்கு. எங்கட கும்பங்கணியிலிருந்து எங்களுடைய சுரவணை அடிவுற்று ரதியம்மாடு எங்கட வீட்டை போறது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும். நிறைய பேர் வந்துருப்பீங்க வீட்டை. என்ன வந்தாங்கள தெரிஞ்சிருக்கும். இப்படித்தான் ரோட் இருக்கும். இந்த ஆட்டத்தை பார்த்தா விளங்கிறீங்க எங்க உடம்பானது செட்டியான வெள்ள மாதிரி யாருங்க. அம்மா என்ன விற்கிறது? பயங்கர வேலை கிடக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஏரியா வந்து காடை வெட்டி தானா குடியே தெரிஞ்சுக்கான்றான். இந்த ஏரியா இல்லடா, எல்லா இடம் அப்படித்தான். என்னடா இதுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து என்னைக்கிட்டா விலங்கு நிறைய வீட்டுல ஆக்கள் இல்லை. ஒரே மகளே, உங்களுக்கு என்ன வெக்கையா இருக்கா? இந்த கார்ல கொஞ்சம் சின்ன சின்ன பழுதுகள் இருக்கு. ஏசியும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நைட்ல மட்டும் ஏசி கொஞ்சம் குளிரா இருக்கு. மட்ட இதுல ஏசி வருதே இல்லை. வெறும் காத்து வெக்க காத்து வந்து இருக்கு. உங்களுக்கு எப்படி மகளே இருக்கு? எங்களோட வரக்குள்ள வெக்கையா இருக்கா குளிரா இருக்கான்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. நான் சொல்றேன் நேற்று வீடியோவில் எந்தெந்த ஊர்ல இருந்து வீடியோ பார்க்குறீங்களோ உங்களோட பேரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஃப்ரீயாக ஒரு இடத்த வந்து நாங்கள் வீடியோ இப்போ எடுக்கக்குள்ள கண்டிப்பாக உங்களோட பேரை சொல்கிறேன். வேண்டாம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களோட வீடியோவில் வந்து பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேனே. இப்போ போடக்குள்ள ஹேக்கிற கஷ்டம் காட்டுக்குள்ளே வைத்து எங்களோட வீடியோ நான் தருவேன் தானே. இப்போ எனக்கு சுட தருவேன் தானே வீடியோக்கள். அதில் வந்து இது பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்த பந்தத்துக்கு அனுப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கான அந்த பொடியர்கள் அந்த பொடிகளோட வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவை தாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிங்கன்ற நாங்கள் இந்த சொல்லிக்கொள்கிறோம். உண்மையிலே பயங்கரமாக தான் இருக்குது. இந்த கட்டும் பள்ளமாக இருக்குது. அது வீடியோவுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த பள்ளம் எல்லாம் அப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. வருது காடு. எங்கடா காட்ட கலண்டாவது நான் 3-4 ரோட்டா போகுதுலடா. அவன் நேரே தான் நினைச்சேன். காடுதான் இனி இதுதானே காடு. ஓமனியா மாடுனே நேரே போவோம். நம்ம 2 ரோட் போகுது. இந்த பக்கம் உண்டு கிளவும். இதான் அந்த மெயினா ரோட்டு விளங்கு. மாஸ்க் வாங்கிட்டு போட்டு தரும் பிறகு பின்ன கடந்துல தம்பி கட்டதும் புள்ளியா அப்பா என்ன வல்லண்டாய் கண்ணாடியா பிடிக்கும் தான் கூட தான் பிடிக்கும். 1.5 மணி அது மேல் கூச்சமா இருக்கு. வீடியோல சரியாடா பிறகு ஐயோ போய் சேர்ற விழுறான்ற பாடு பிறகு போய் சேர்ந்தோடனே விலகல அதான்டா கடுத்த இடம் இருக்கும். சமைக்கணும் வைத்துப்ப இன்றைக்கு இன்றைக்கு பிடிச்ச எப்படி ஒரு நேரத்துக்கு அப்படி சேருமா? ஒரே சமையல சமைக்கின்றியா? ஈஸியா நீ இரவுக்கெல்லாம் சேர்த்தா சொன்னா அங்க குளமெல்லாம் இருக்கான்னு சொன்னா மீன் பிடிக்கலாம்ட்டு. மீன் பிடிக்கணும் சட்டி ஒண்ணு கழுவல. இரவு லேட் ஆயிட்டானே. இரவு வந்து என்ன சொல்றது சமைச்ச சட்டி இதெல்லாம் வந்து கழுவ இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு இரவு சமைச்சு சாப்பிடுறாங்க. என்ன சுருக்கு தான் ஏரியா. ஜானகி சுருக்கு ஏரியா. அந்த சைட்ல தெரிய கம்பியெல்லாம் பாருங்க மக்களே. ஜானவேலி ஒரு வித்தியாசம் போட்டிருக்காங்க. இனி காடு வேண்டா. இங்க வந்து குறைஞ்ச விலையில இந்த பூமி வாங்கிறா நிறைய பேர் வெள்ள வச்சுறாங்க. போனா தெரியுதா என்ன வேண்டு குறைஞ்ச 1000-2000 அப்படியா? குறிப்பிட்ட பூமிடா நம்ம ஏரியாவில் வர 25 லட்சம் பிள்ளை வருது. இங்க அதே ஆசை வச்சு 6 லட்சம் ரூபாய் வாங்கலாம். சொந்தமா சரப்புலகம்
அப்போ அதான் சனப்புழக்கம் கொஞ்சம் இது ஆயிடா. காடு தானே வெட்டி வெட்டி எடுத்து காடு நின்றதை விட டேஞ்சர் ஏரியாவில் கிடக்கு. நம்ம நின்றதை விட டேஞ்சர் ஏரியாவில் கிடக்கு. டக்குன்னு ஒரு யானை வந்து என்ன செய்வான் இது ஒன்றும் செய்யலாம். சரி நின்று சொன்ன மாதிரி சொல்லுவானே முதல்ல வந்து என்ன வாண்டு நீ என்ன பண்ணி சைட்டை கொடுத்து நிற்பேன் யானை வந்தா தான் செய்யணும். தார் ரோட் போட்டுச்சாங்களா என்னடா இது உடஞ்சிருக்குது ஓண்டா என்ன விளக்கம் தெரியல. ஓடுறதுக்குள்ள இந்த இடத்துல பாட்டு படிங்கடா பாட்டு படிச்சுவாங்க பாட்டு படி ஜிக்கலடா. நீ கட்டுப்படியா ஒரு பாட்டு பாட்டு கட்டுங்க ஒரு ஃபோன்ல ஒரு பாட்டு என்ன பாட்டு எடுப்போம் கானா சோங்குல அன்னைக்கு அதாவது ராஜராஜ சோழனுக்கு சரியா மன்னர் மன்னர் சரியா ராஜராஜ ரூஜ ரூஜ அப்படிதான் நான் மாத்துறேன். அந்த அந்த சொல்லுக்கு வேற ஒரு சொல் போட்டாச்சுன்னா நான் பேக் ஒன்று காட்டி தூங்குவேன். அந்த அந்த வரதுலடா மஞ்சள் பேக் கல்லும் முள்ளும் அந்த ஓரம் ஆகுதியா சாமான் காட்டி இது பார்க்காங்க என்ன அப்பா அந்த அங்கால வாங்க இங்கெல்லாம் வாங்க எப்படி எங்க ஒரு இல்லைக்காரு இந்த காட்டுக்குள்ள சுத்தி பார்க்க போறோம். ஓமையா சுத்தி பார்க்கறது போறோம். ஓ என்ன எவ்வளவு தூரம் போகணும்? 3 கிலோமீட்டர் போகணும். போனே ரோட்டுனே இந்த காப்பர் ரோடு தானே பயங்கர ரோட்டா இருக்குண்ணே. என்ன பேர் ஐயா எங்க போயிட்டு வரல நீங்க? எங்க பாம்புக்குள்ளையா? பாம்பண்டு எங்கட ஊர்லயே இருக்கு பேர். எங்கட ஊர்லயே இருக்கு பாம்பண்டு. ஓகே என்ன பேரு? சாதிக்கின். ஓகே ஓகே நன்றி ஐயா. ஓகே ஃபோன் காட்டும் ஹீட்டா இருக்குடா அப்ப முன்னுக்கு ஹீட்டர்னு தான் சார்ஜ் என்ன அந்த எடுக்கூடாது வீடியோ நான் வந்து சார்ஜர் மண்டு கொஞ்சம் வீடியோ சூடாகனா சார்ஜ் தெய்யமாண்டா போயிட்டு கதைக்கானே ஒன்று ஸ்வீட்டா சார்ஜ் இறங்குறலடா ஹீட் ஆகி கமரா வேலை செய்யாது. கமரா வேலை செய்யாது சார்ஜ் பண்ணுங்க என்ன அது ஃபோனில் காட்டும் ஃபோனில் எந்த அளவுக்கு ஹீட் அடிக்க சொல்லிட்டு உண்ட ஃபோனில் கிடக்குமே எத்தனை செஞ்சு வாங்க இப்படி வராங்க ஓட்டது இதில் வந்து 30 வகை செல்சியஸ் அடிக்குது வெயில். இப்போ மகளே இலங்கையில் நாங்கள் போகிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 30 பாகை செல்சியஸில் வந்து என்ன வெயில் அடிக்குது. ஆனால் மகளே பயங்கர வரமாட்டோம் மகளே. இப்போ திருப்பி இந்த இடத்துல இப்போ சந்திக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ண வர மாட்டோம்டா நிலைமையை யோசி அவனோட வயக்கு தான் எடுத்து வேண்டா பாப்போம் இரவுக்கு நிக்கணும். கரைக்கு காவலுக்கு நிக்க. ஐயோ என்னடா அது அவசியத்துக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஓடின இந்த கரண்ட்ல மாட்டிடும் போல சைட்ல பாருங்க தொங்குது மக்களே. வா என்ன இது வறண்ட பூமி ஆகினடா அது. தண்ணி பிரச்சனை ஆகிண்டா நம்ம ரெண்ட காடுறதா அது பாரு பச்சை பயில இருக்கிற ஆடு நாங்க நிக்கிற ஆடு. இது வறண்ட பூமியா கிடைக்கி இந்த பாலைவனமா தாரி பா. ஓகே மகளே இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் நான் சொன்னானே ஃபோன் வந்து ஹீட் ஆகும்னு சொன்னால் வந்துட்டு கமரா வந்து வேலையாக சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் இது இந்த காட்டினுடைய வெப்பத்தை இந்த ஃபோன் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. நான் இப்போ கமரா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கமரா நான் ஆன் பண்ணுன்னு சொன்னால் வேலை செய்யாது பாருங்க. பாருங்க ஒன் பண்ணி படுதே இல்லை பாருங்க கமரா கொடுக்கன்னு தாரி கமரா இந்த காட்டுக்கு பார்த்துலாம் உங்களுக்கு தெரியுது. அது பின் கேமராவில் காட்டலாம். ஒன் பண்ணப்படா கேமரா கொஞ்ச நேரத்துக்கு அதை வந்து கூல் பண்ணணும் பாருங்க. சரி படியாக காட்டுறேன் என்னடா அது சரியோ
இங்க பாருங்க இதான் கேமரா சரியா தட்டுறேன் பாருங்க பாருங்க வீடியோ காட்டுறேன் டேய் என்னடா இப்போ விளையுது கூழ் குறைஞ்சது போல சரி கொஞ்சம் இதாகட்டும் சரியா சூடாக இருக்கு விளையாட ஒன்றா இப்போ இல்லைண்ணே ஓகே இப்போ இந்த ஃபோனில் இப்போ எந்த ஃபோனில் நான் எடுத்து கொண்டு வரேன் இப்போ நான் பாவிக்கிற ஃபோனில் இதை கொஞ்சம் இதுக்கிட்ட வச்சுக்கிட்டோம் ஏசி கிட்ட வச்சுக்கிட்டா சரியோ ஏசி தாண்டியே கடையும் ஹீட்டாக இருக்கு உள்ளுக்குள்ளே ஹீட்டாக யோசிச்சு பாருங்க சரியோ ஹலோ 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 ஆமாம் முழங்குதாடா நாங்கள் இப்போ சரியா வந்தோன்னு இருக்கோம் கிட்ட வந்துட்டேன்டா உங்களை பக்கத்தில் ரோட்டில் நிற்பீங்களா நீங்கள் ஓ அந்த வெண்டால வெட்டி நேரே பாக்கியெல்லாம் இருக்கு அந்த பெரிய சைட்ல அதுல பெரிய அந்த கான் பாக்ஸோட தெரியுமா உங்களுக்கு வாய்க்கால் ஓ அந்த பாலத்துல இருந்து யூட்டன் போட்டு வந்தீங்களா யூட்டன் போடுதோ ஒரு வண்டியில உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கேன்டா சரி வாங்க வாங்க ஆ ஆபத்தான பாதை அவதானமாக வரவும் ஆபத்தான பாதை வேகமா வரணுமா ஆ ஆபத்தான பாதை அவதானமாக வரணும் ஆ ஓகே 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 கண்டிப்பா ஓகே மச் ஓகே சரியா ம் ஆபத்தான பாதையா அவதானமா வரணுமா அங்க பரவாடா கடலுக்காக மாடாது இல்ல ஷாயரிக்கு மைண்ட் மாயிருக்கிறா ஆ பாம்பு மாதிரியா ஆனா புலனறுவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த நீர்ப்பாசனம் என்றது வந்து அது வந்து சிறப்பாக இருக்கு அது பார்த்தா அவங்களுக்கு தெரியுதுண்ணே அப்படிங்கண்டு இதெல்லாம் தூண்ட போடலாம்டா புலந்தானே ஓ வா என்ன ஹீட்டரா இது இந்த இதுவும் இது வாய்க்கால் மட்டும் தான் புலந்தான் இது வாய்க்கால் ஓடுது இல்லடா இது லேசா ஓடுது ஆமா மலைக்கிளே இப்படித்தான் உங்களையும் குலுக்கி தான் கொண்டு வரேன் தப்பா நினைக்காதீங்க ரோட் அப்படி இந்த வீடியோ மூலமாக இந்த ரோட்டினுடைய நிலைமையை பார்க்கலாம் இனி அங்கே போனடா நாளை தான் போகணும் காலையில் இதுதானே வேடம் அந்த பாலமண்டு வருது அது கோலடி கோலடி அம்மா கடவுளே ஐயோ யூட்டன் போட்டு நேரம் காடு இடது பக்கம் போனுக்குலாம் நெட் பேக் இருக்கா வாங்கடா பாரு என்ன வேண்டு கவரேஜ் கொஞ்சம் கூட இல்லை